2 பேருடைய பங்கும் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இப்போ தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, எப்படி வந்து மனிதனை தெரிந்து கொள்கிறாரு, எப்படி வந்து மனிதன் வந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யோவான் 3:16-17. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பங்கை வந்து அவர் செஞ்சுட்டார். அவருடைய குமாரனை கொடுத்தாரு. அவருடைய குமாரனை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த உலகத்திற்கான ரட்சிப்பிற்கான வழிவாசலை திறந்துட்டாரு. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணலை அப்படின்னா இந்த ரட்சிப்பை வந்து கொடுக்கல. எல்லாருக்குமே வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குமாரனை கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா ரட்சிப்பை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். யோவான் 3:19. அப்போ ஆண்டவர் எல்லாருமே அழைக்கிறாரு. ஆனால் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. அவங்களுக்கு வந்து ஒளியை காட்டிலும் எதன் மேலே தான் அதிக விருப்பங்க, இருள் மேலே தான் அதிக விருப்பம். அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இருளை பின்பற்றி போயிடுறாங்க. ஒளியாகிய தேவனிடத்தில் வர்றதுக்கு அவங்க மறுத்துறாங்க. அப்போ இந்த இடத்துல யார் தெரிந்து கொள்கிறா அப்படின்னா நம்மளுடைய பீப்புள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி தெரிந்தெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவங்க வந்து ஒளியை தள்ளி விடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆதியாகமம் 6:3. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களோட பேசுகிறாரு. ஒரு சிலருக்கு மரணம் வரைக்கும் கூட ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். மனம் திரும்புவதற்கான அந்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்டுக்கிட்டே நம்ம வந்து இருக்கலாம். ஆனால் அது மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுறதில்ல. அப்போ மனித ரட்சிப்புக்காக தேவன் எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்திட்டாரு. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மனிதனுக்குள்ளாக அவனுடைய இருதயத்துக்குள்ளாக போராடுறாரு. ஆவியானவர் வந்து போராடுறாரு. அப்போ போராடும் பொழுது அந்த மனிதன் கீழ்ப்படிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டான், கற்பனைக்கு கீழ்ப்படுகிறான் அப்படின்னா தான் அவனுக்கான ரட்சிப்பிற்கான வழி வந்து திறக்கப்படுறத வந்து நம்ம பார்க்கலாம். மனிதன் வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணித்தால் ஒழிய என்ன வராது, நமக்கு ரட்சிப்பு கிடைக்காது. ஆண்டவர் எவ்வளவோ போராடலாம், ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளாக அவர் பேசலாம். ஆனால் அந்த சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளலை, அவன் வந்து அதுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. அப்போ மனிதனுடைய ரட்சிப்புக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னா மனிதனும் ஒரு காரணம், இன்னொன்று தேவனும் ஒரு காரணம். அப்போ மனிதனுடைய ரட்சிப்புக்கு 2 பேர்கிட்டையும் பங்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லூக்கா 15:20. இந்த இளையகுமாரனுடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவர் தப்பு செஞ்சுட்டாரு, பாவம் பண்ணிட்டாரு. இப்போ இவங்க அப்பா அவருக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல யார் வரணும், பாவி மனம் திரும்பி வரணும். அப்போ மனம் திரும்பாத அந்த மகன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தூரம் போயிட்டான், அவங்க அப்பா விட்டு தூரம் போயிட்டான். இப்போ திரும்பி வந்தோடனே அப்பா எப்படி இருக்கிறாருங்க, அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ரட்சிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் மனிதனுடைய ரட்சிப்பில் 2 பேருடைய பங்கும் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இப்போ வந்து ஆண்டவர் பேசுகிறாரு, உங்களிடத்துல பேசுகிறாரு, அவருடைய சத்தியத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறாரு. அடுத்தது அவங்க என்ன அனுபவத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவங்க வந்து வருவாங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து என்னன்னு பிரசங்கம் பண்ணுறாரு, மத்தேயு 4:17 பார்த்தீங்க அப்படின்னா மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் பேசின பிரசங்க வாக்கியம், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப ஒரு பாவி எந்த ப்ராசஸ்க்குள்ள கடந்து வரணும் அப்படின்னா முதல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஆவியானவர் நமக்குள்ளாக பேசுறாரு. நமக்குள்ளாக பேசும் பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்றான். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவன் வரக்கூடிய முதல் படி எது அப்படின்னா மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு படிக்குள்ளாக அந்த ப்ராசஸ்க்குள்ளாக அவர் வர்றார். யோவான் ஸ்நானனும் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 3:2 என்ன சொல்றாருன்னா
மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுலேயே மார்க் 1:4 படிங்க. சரி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாவி மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பினோடனே அவர் எங்கே போகிறாரு? ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவர் போகிறாரு. அப்போ என்ன நடக்குது? பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறிப்பிடுறாரு. அடுத்தது அவங்க மனம் திரும்பினோடனே என்ன ஆகுறாங்க அப்படின்னா, மத்தேயு 18:3. இப்போ அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இப்போ யார் ஆகுறாங்க? அவங்க தேவனுக்கு பிள்ளை அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளாக வராங்க. அந்த அனுபவத்துக்குள்ளாக அவங்க வந்து வரதனை வந்து பார்க்கலாம். மார்க் 1:15. இப்போ மனம் திரும்பின அந்த பாவி அடுத்தது என்ன ஆகிறாரு? விசுவாசி ஆகிறாரு. பாருங்க, அதில் படிக்கிறோம், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ பாவி என்ன அனுபவத்துக்குள்ள வராரு? விசுவாசம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரதை நம்ம பார்க்கலாம். ஒரு பாவி மனம் திரும்பி எந்த அனுபவத்தை கடக்கணும் அப்படின்னா, விசுவாசி அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கடக்கணும். யோவான் 17:6-8 வரைக்கும். இங்க என்ன நடக்குது? அடுத்த வசனம் படிங்க, 6-8 வரைக்கும். இப்போ எந்த இது அனுபவத்துக்குள்ளாக வராங்க? விசுவாசம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவங்க வராங்க. யோவான் 16:27. 20 இல்லையா? நீங்கள் என்னை சிநேகித்து நான் யோவான் 16:27. சரி, இப்போ என்ன இது அனுபவத்துக்குள்ள வராங்க? இந்த விசுவாசம் அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ளாக வராங்க. அடுத்தது என்ன அனுபவம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீதிமான் அப்படிங்கிற ஒரு அனுபவம் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. அப்போ இந்த நீதிமானின் அனுபவத்துக்குள்ளாக அவர் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 15:6. பார்த்தீங்களா? அப்போ நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை நீதிமானா அவர் வந்து பார்க்குறத வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் தான் வசனம் படிக்கணும். எசேக்கியேல் 18:5-9 வரைக்கும் நீதிமானா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எசேக்கியேல் 18:5-9. அப்போ நீதிமான்னா யாரு? கட்டளையின் பிரகாரமாகவும் கற்பனையின் பிரகாரமாகவும் அவன் வாழ்றவன் தான் நீதிமான். அப்போ இந்த நீதிமானுடைய இன்னொரு அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 15:5.
இப்போ என்ன நடக்குது, தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு தப்பு செஞ்சார், மறுபடியும் அந்த தவறை செஞ்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தப்பை அவர் செய்யவே இல்லை. அப்போ நீதிமானுடைய அனுபவம் என்ன அப்படின்னா மீண்டும் அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, அவங்க தப்புக்குள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி, நீதிமான் எப்படிப்பட்டவன்? சங்கீதம் 15 1-5. புறங்கூறாமலும் கீழ்ப்பானவன். சங்கீதம் 24:4-5. இதுதான் நீதிமானுடைய அனுபவம். நீதிமான் இப்படி தான் இருப்பான். நீதிமான் என்ன பண்ண மாட்டான், செஞ்ச தவிர மீண்டும் செய்ய மாட்டான். இதுதான் நீதிமான். சரி, இந்த நீதிமானுடைய அடுத்த அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னாகுமோ 15:40-41. நானே படிக்கட்டுமா? 40-41. அப்போ என்ன அனுபவம் வருது அப்படின்னா அந்த நீதிமான் எதற்குள்ளாக போகிறான், பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவன் போகிறான். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7-8. நான் வெளிப்படுத்தல் 14:2 படிச்சிருங்க அதுக்கு பதிலாக. 14:2 12 சாரி, வெளிப்படுத்தல் 14:12. தேவனுடைய கற்பனைகளை அப்ப நீதிமான் இன்னொரு அனுபவத்துக்குள்ளாக வரான். அந்த அனுபவம் என்ன அப்படின்னா பரிசுத்தவான் அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ளாக வர்றார். சரி, இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும் இல்லைங்களா? ஒரு பாவி மனதுக்குள்ளாக ஆண்டவர் ஆவியானவர் பேசுவார். பேசும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா மனம் திரும்புதல் அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ளாக வருவார். மனம் திரும்புதல்ங்கிற அனுபவத்துக்கு அப்புறம் விசுவாசங்கிற அனுபவத்துக்குள்ளாக வருவார். அடுத்தது நீதிமான்கிற அனுபவத்துக்குள்ளாக வருவார். நீதிமான்கிற அனுபவத்துக்கு அடுத்த அனுபவம் என்ன அப்படின்னா பரிசுத்தவான்கிற அனுபவத்துக்குள்ளாக வருவார். இப்போ 4 அனுபவம் வந்துருச்சு. சரி, இந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க? கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள் இதன்படி வாழ்றாங்க அப்படின்னா அவங்க தான் யாருன்னு படித்தோம்? பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ் இது வரைக்கும் நம்மளுடைய ஸ்டெப்பு போயிட்டே இருக்கு. ஒரு இடம் வந்தோடனையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா யார் பரிசுத்தவான் அப்படிங்கிறத நமக்கு அவர் தீர்மானம் பண்ணுறாரு. என்னாமும் 16:7. கரெக்டு தான். அக்கினி போட்டு இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் யாரை தெரிந்து கொள்றேனோ அவன் தான் பரிசுத்தவான். இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா பரிசுத்தவானுடைய கட்டளைகள், கற்பனைகள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் இருந்தாங்க. அத்தனை பேர்லையும் ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணுறாரா? தனக்குன்னு பரிசுத்தவான்களை செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே பரிசுத்தவான்களா? அவங்க எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் தானே. மண்ணை 6 நாளும் பொழிஞ்சது, 7ஆம் நாள் பொழியல. அப்போ அவங்க கற்பனைகளை கை கொண்டிருப்பாங்க தானே. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் கை கொண்டிருப்பாங்க தானே ஓய்வு நாள.
அப்போ அவங்க கட்டளைங்கடி நியாயப்பிரமாணத்தை எல்லாம் போதிச்சிருப்பார் தானே மோசே அவங்களுக்கு. அப்போ அவங்க அதன்படி வாழ்ந்திருப்பாங்க தானே. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் எல்லாம் வாங்க ஆசரிப்பு கூடாரத்து வாசலுக்கு வந்து நில்லுங்க. அங்கே ஒரு முரண்பாடு ஏற்படுது சபைக்குள்ளாக. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் வாங்க, நான் யாரை தெரிந்து கொள்கிறனோ அவன் தான் யார், பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவன் வந்து யாரை தெரிந்தெடுத்து, வேதாகமம் யாரை வந்து பரிசுத்தவான்னு சொல்லி போதிக்குது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன இந்த பரிசுத்தவான்களுக்கு பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்க. இப்போ ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார், ஓகேங்களா? அப்போ அங்கே சமஸ்த இஸ்ரவேலர்களுக்குள்ளேயும் அடுத்த நாள் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, அந்த ஆரோனுடைய கோல் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது அந்த கோல் வந்து துளிர்க்கிறது இல்லைங்களா? அப்படி தான் நம்ம படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்றவங்க தான் பரிசுத்தவான். அப்போ இது என்ன, இந்த இடம் தான் முத்திரை, புரியுதுங்களா? அப்போ இந்த இடம் தான் வந்து முத்திரை. அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் யாரு அப்படின்னு நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:4 படிங்க. அப்ப ஆண்டவர் தெரிந்து கொள்றவங்களுக்கு என்ன கிடைக்குது, முத்திரை. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம படிச்சோம். இப்ப ஆண்டவர் வந்து ஒரு பரிசுத்தவான்களை ஒரு செலக்ட் பண்றாரு. அவங்களுக்கு என்ன பண்றாரு, அவரு முத்திரை வந்து போடுறாரு. என்ன முத்திரை போடுறாரு, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அதே 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் படிங்க, 17வது வசனம். வந்து விட்டு கரெக்ட் தப்பு. சரி, இங்கே வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. அதாவது அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அந்த துன்மார்க்கர்கள் வந்து கேட்குறாங்க. அவங்க மேலே மலைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை தாங்க முடியாமல் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவருடைய கோபாக்கினின் மகாநாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, முத்திரை போடப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா? வெளிப்படுத்துதல் 7:4 என்னன்னு படித்தோம், படிங்க. முத்திரை போடப்பட்டவர்களின். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 3வது வசனம் படிங்க, 7:3. அங்க என்ன நடக்குது ஒரு சம்பவம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடார வாசல்ல ஆண்டவர் தெரிந்து கொள்றவங்க தான் பரிசுத்தமானு சொல்றாரு. இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு முத்திரை வந்து போடுறாரு. அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்குது. இப்போ இந்த நம்ம இங்க என்ன படிச்சோம், அதே 4வது வசனம் படிங்களேன். 4வது வசனம். சரி, இங்க இந்த 1,44,000 பேருங்கிறது நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வெறும் என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, கம்பல்சரி வந்து அது வந்து 1,44,000 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எலநோய்ச்சி எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம், அப்படி எலநோய்ட்டை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எல்லா தீர்க்கதரிசி இந்த வேதாகமத்தில் எழுதின தீர்க்கதரிசிகள் மாதிரி அவரும் ஒரு தீர்க்கதரிசின்னு தான் நான் நம்புகிறோம். அப்போ யோவான் வந்து ஞானார்த்தமாக ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, எலநோய்ட்டும் ஞானார்த்தமாக எழுதுவாங்களா எழுத மாட்டாங்களா? கண்டிப்பாக எழுதுவாங்க. இப்போ 1,44,000 பேர் கவுண்டிங் வந்து எச்சா வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒரு 4 பேர் எச்சா வந்துட்டாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து வேண்டான்னு சொல்லிடுவாரா? அப்போ அப்படி அது என்னங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கிறதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்துதலில் நம்ம படித்தோம் அப்படின்னா, அந்த 7ஆம் அதிகாரத்தில் படித்தோம் அப்படின்னா, அந்த கோத்திர அட்டவணைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோத்திர அட்டவணையில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த கோத்திரம் 12,000, இந்த கோத்திரம் 12,000ன்னு சொல்லிட்டு யூதா, ரூபன், காத், ஆசே, நப்தலி, மனேசா, சிமியோன், செபுலோன், யோசேப்பு, லேவி, இசக்கார், பென்யமீன், இந்த கோத்திரங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாக இந்த 12 கோத்திரமும்
12 கோத்திரமா வெளிப்படுத்துதல பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை, மாறி மாறி பதிவு பண்ணியிருக்கு. அப்போ வந்து நிஜமாவே சொல்லப்பட்ட அந்த கோத்திரங்கள் உண்மைதானா அப்படின்னா கண்டிப்பா அது கிடையாது. எப்படி இந்த 12,000 வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகுமோ 31:5. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் 12,000 பேரை போருக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி இந்த போருக்கு செலக்ட் பண்ணுற பீப்புள் தான் இங்கே வந்து நமக்கு வந்து கோத்திரத்தின் அடிப்படையில் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. 12,000 போட்டு 12 கோத்திரத்துக்கும் 1,44,000 பேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 12 கோத்திரம் அட்டவணையும் சரியான பெயர் பட்டியல் இல்லை. ஏன் சரியான பெயர் பட்டியல் இல்லை அப்படின்னா 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை படிங்க. 17, 2 ராஜாக்கள் 17ல் 6, 7, 8. அப்போ பாருங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா அசிரியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் சமாரியாவில் குடியேற்றுறார். ஓகேங்களா? அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 24, 25 படிங்க. 24, 25, 27, 28. சரி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதியோரோட சம்பந்தம் கலக்கிறாங்க. சம்பந்தம் கலந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசிரியா ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொண்டு போய் சமாரியாவில் இவங்களை வந்து குடியமர்த்துறாரு. அங்கே சமாரியாவில் குடியமர்த்தும் பொழுது என்ன சம்பவம் நடக்குதுன்னா இவங்க வந்து தேவனை தேடாமல் போகிறாங்க. இப்போ இவங்க தேவனை தேடாமல் இருக்கும் பொழுது இங்கே வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சிங்கங்கள் வந்து சமாரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை வந்து காயப்படுத்துது, அவங்கள வந்து கொன்று போடுது. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா அசீரியா ராஜா ஒரு புறஜாதி ராஜா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஆசாரியர்கள் அனுப்புகிறேன், உங்களுடைய வேதத்துக்கு வந்து நீங்கள் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழ்ப்படியாததுனால தான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த சிங்கங்கள் வந்து உங்களை எல்லாம் கொன்று போடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது யார் சொல்கிறா அப்படின்னா அசீரியா ராஜா சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் தான் இந்த தீங்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாக என்ன பண்றாருன்னா ஆசாரியர்களை அனுப்புறாரு. இப்ப இவங்க புறஜாதிக்குள்ள கலந்தது நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க தங்களுடைய வம்ச அட்டவணைகளை என்ன பண்றாங்க? தொலைச்சிடுறாங்க. அவங்களுக்கு வம்ச அட்டவணையே இல்லாம போயிடுது. அப்ப அங்க வம்ச அட்டவணையே இல்லை அப்படிங்கிறப்ப இங்க வெளிப்படுத்துதல்ல கொடுக்கப்பட்ட வம்ச அட்டவணை கரெக்டா இருக்குமா? புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கோத்திரம் தான் கொடுத்துருப்பாங்க. 3 கோத்திரத்தினுடைய பெயர்கள் தான் வந்திருக்கு. ஒன்று வந்து ஆசேர். அந்த ஆசேர் யார்? கோத்திரத்தார் யார் அப்படின்னா
அந்த ஆலயத்தில் வந்து அந்த அன்னாள் அப்படிங்கிற அந்த தீர்க்கதரிசி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பவுல் வந்து யார் அப்படின்னா பென்யமீன் கோத்திரத்தை அவர் வந்து சேர்ந்தவர். இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்போ இந்த 3 கோத்திரங்கள் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டில் பதிவு பண்ணப்பட்டிருக்கே ஒழிஞ்சு மீதி இருக்கிற 9 கோத்திரங்களும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தங்களுடைய வம்ச அட்டவணையை நெகேமியாவில் நம்ம படிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வம்ச அட்டவணையை தொலைச்சதா வந்து வேதாகமம் வந்து பதிவு பண்ணுது. ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 10 கோத்திரங்களை, அதாவது அந்த 2 கோத்திரத்தை தவிர 10 கோத்திரங்களும் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து வழி விலகி போகிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 1,44,000 பேர் அந்த இஸ்ரவேலர்கள்ங்கிறது யார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே வெளிப்படுத்துதல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் ரெண்டு விளக்கத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பார். என்ன கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து இந்த விளக்கத்தை ரீசெண்டாக நிர்மல் தம்பி கூட ஷேர் பண்ணாங்க மதியான கிளாஸில். ஒன்று வந்து கேட்டேன் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வேத வசனங்கள் வந்து வெளிப்படுத்துதலில் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அந்த ஆதார வசனம் வேணால் நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 5:5 படிங்க. இப்போ என்ன பண்ணுறாருங்க, அது கேட்குறாரு அப்படிதாங்க. அதே வெளிப்படுத்தல 5:6 படிங்க. இது என்ன பண்ணுறாருங்க, பார்க்குறார். அப்போ கேட்குறது ஒன்று, பார்க்குறது ஒன்று, ஆனால் ரெண்டும் யாரு தாங்க, இயேசு கிறிஸ்து தான், ஒரே பொருள் தான். ஓகேங்களா. அப்போ அதே வெளிப்படுத்துதல் இப்போ ஃபஸ்ட்டு என்ன படித்தோம், 4வது வசனம் என்ன படித்தோம் அப்படின்னா 1,44,000 பேர் அப்படிங்கிறத நம்ம வந்து படித்தோம். அதே வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரத்திலேயே 8 படிங்க, 9 படிங்க. அப்போ இவங்க என்ன இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரளான கூட்டமாகிய ஜனங்கள் எண்ணிக்கைக்குள்ளே அடங்குனாங்களா அவங்க இல்லை. இங்கே எண்ணிக்கைக்கு அவங்க அடங்கலையும் நம்ம படிக்கிறோம். இங்கே என்ன படித்தோம், 1,44,000 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அப்போ இங்கே எண்ணிக்கையே வரல அப்படிங்கிறாங்க, அங்கே வந்து எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது வந்து எண் தானா, அது ஒரு லிட்டராக நம்ம எடுத்துக்கலாமா இல்லது வெறும் எண்ணு சிம்பாலிக்காக நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம். இது வந்து அட்வென்டிஸ்டுக்குள்ளேயே 2 கான்ட்ரவர்சியான கொள்கைகள் இருக்குது. இதை நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறத நாங்கள் கட்டாயப்படுத்தவும் இல்லை. ஏன்னா இது ரட்சிப்புக்காக அவ்வளோ முக்கியம் இல்லை. நம்மளுடைய ரட்சிப்புக்கு எது முக்கியமோ அந்த முக்கியமானதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடந்து போகிறத வந்து நம்ம பார்க்கலாம். சரி, இங்கே 1,44,000 பேர் வந்து இதுவரைக்கும் எல்லாருமே வந்துருவாங்களா? இப்போ வந்து நம்ம இத்தனை அனுபவத்தை நம்ம படித்தோம். மனம் திரும்புதல்ங்கிற அனுபவத்துக்குள்ளாக வராங்க, அடுத்தது விசுவாசிங்கிற அனுபவத்துக்குள்ளாக வராங்க, அடுத்தது நீதிமான்கிற அனுபவத்துக்குள்ளாக வராங்க, அடுத்தது பரிசுத்தமான்கிற அனுபவத்துக்குள்ளாக வராங்க. அப்படி திரும்ப வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு முத்திரையை கொடுத்து அவங்கள பரிசுத்தமானு சொல்லி செலக்ட் பண்ணி எங்கே கொண்டுட்டு வராருன்னா இந்த 1,44,000 குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளே நம்ம கொண்டு வராரு. சரி, இதற்கும் முன்னாடி நான் மறிச்சிட்டேன் அப்படின்னா நான் பரலோகம் வரமாட்டேனா? வருவோம் இல்லைங்களா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் படித்தோம் அப்படின்னா
16 கர்த்தருடைய வார்த்தை 15. ஓகே. ஆ அப்போ நம்ம 1,44,000 இந்த எண்ணிக்கைக்குள்ளே நம்ம வர முடியல, அல்லது இந்த இடத்துக்குள்ளாக என்னால் வர முடியல அப்படின்னா, இன்னொரு அனுபவமும் என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நித்திரை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ன பண்ணலாம், நான் வந்து உயிரோடு எழுந்திருக்கலாம். சரி, இந்த அனுபவம் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. ஆனால் இந்த 1,44,000 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அப்புறம் என்ன அனுபவத்துக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 24:31. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த 1,44,000 குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம முத்திரையை பெற்றுக்கொண்டவர்களுடைய இலக்கத்துக்குள்ளாக நம்ம வந்து இருப்போம். அந்த 1,44,000 பேர் என்னத்தை பெற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னா, முத்திரையை வந்து கண்டிப்பாக அவங்க பெற்றுக்கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்போ முத்திரையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்க எந்த அனுபவத்துக்குள்ளாக வருவாங்க அப்படின்னா, யாக்கோப்பின் இக்கட்டு காலத்துக்குள்ளாக அவங்க வந்து வருவாங்க. அப்போ அந்த யாக்கோப்பின் இக்கட்டு காலத்தையும் அவங்க கடந்த பிற்பாடு அவங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுது அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம இப்படி படித்தோம், வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். இப்போ இங்கே ஒரு தெரிந்து கொள்ளுதல் பீப்புள் வந்து வராங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் ஒரு தெரிந்து கொள்ளுதலை, அந்த ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளுதல் பீப்புள் இருந்து இப்போ எங்கே வரைக்கும் நம்ம அந்த தெரிந்து கொள்ளுதல் வருதுங்க, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வரும் வரைக்கும் இந்த தெரிந்து கொள்ளுதல்ங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நமக்குள்ளாக நடந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம வந்து படிக்கலாம். வெளிப்படுத்தல் 17-14. இங்கே பாருங்க, இவர்கள் ஆட்டுக்குட்டி ஆனவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டி ஆனவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். அப்போ இந்த 3 தகுதி உடையவங்க தான் எங்கே போவாங்க அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பட்டியலில் வந்து அவங்க வந்து வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்டவரோடு சேர்ந்து பூமியில் அரசாட்சி செய்ய போகிறாங்க. ஏசாயா 35:10. அப்போ இவங்க யாரு? மீட்கப்பட்டவங்க யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் மீட்கப்பட்டவங்க. அப்போ அந்த மீட்கப்பட்டவர்களுடைய பாடல் என்ன, அனுபவம் என்ன? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இப்போ ஒரு விசுவாசியோட எத்தனை ப்ராசஸ்க்குள்ளாக அவர் கடந்து வராரு. இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது அடிக்கடி நானே கூட படிச்சுக்குவேன். ஏன் அப்படின்னா, நான் எந்த அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம அடிக்கடி நம்மளை சோதித்து பார்க்கறதுக்கு இந்த அனுபவங்கள் வந்து நமக்கு உதவியாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் படித்தோம், ஒரே ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாவி மனதெல்லாம் ஆண்டவர் வந்து பேசுகிறாரு. அப்போ பேசும்பொழுது அவர் வந்து மனம் திரும்புகிறார். அது ஒரு மனித ரட்சிப்பில்
2 பேருடைய பங்கும் இருக்குது. அது மனந்திரும்புதல்ங்கிற அனுபவத்துக்குள்ளாக வராரு. அடுத்தது அவர் ஒரு விசுவாசி அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக வராரு. அதுக்கு அடுத்தது அவர் நீதிமான் அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ளாக வராரு. அடுத்தது பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ளாக வராரு. அதுக்கு அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, தனக்குன்னு ஒரு கூட்டம், அதாவது அந்த வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை ஜீவியம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை வந்து தெரிந்தெடுத்து கொள்கிறாரு. அந்த தெரிந்தெடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நான் வந்து அதாவது பரிந்து பேசுகிறவர் இல்லாமல் நான் நிற்கணும். அதுதான் அந்த 1,44,000 பேருடைய குவாலிட்டியே என்ன அப்படின்னா, நான் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், தன்னுடைய ஆசாரிய வஸ்திரத்தை கழட்டிட்டு ராஜரீக வஸ்திரத்தை வந்து அவர் உடுத்த போகிறாரு. அப்படி உடுத்தும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பரிந்து பேசுகிற அங்கே இருப்பாங்களா பிதாவுக்கு முன்னாடி, ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா தன்னுடைய ராஜரீக வஸ்திரத்தை கழட்டி, மன்னிச்சுக்குங்க, ஆசாரிய வஸ்திரத்தை கழட்டி ராஜரீக வஸ்திரத்தை வந்து அவர் உடுத்திட்டாரு. இப்போ எனக்காக பரிந்து பேசுறதுக்கு, பிதா கிட்ட பரிந்து பேசுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் தனியாக நிற்கணும். இந்த அனுபவத்துக்குள்ளாக நான் வந்து எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய போராட்டத்தை வந்து நான் மேற்கொண்டு, அப்போ உலகம் முழுவதும் என்ன பண்ணும், எனக்கு எதிராக நிற்கும். அந்த எனக்கு எதிராக நிற்கும் பொழுது, அந்த எனக்கு எதிரான அந்த போராட்டத்தில் நான் ஜெயிச்சு நிற்கும் பொழுது தான் நான் எங்கே போக முடியும், பரலோக ராஜ்யம் நான் வந்து போக முடியும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார். அந்த பரிசுத்தவான்களுடைய கடைசி அனுபவம் என்ன, தேவதூதர்கள் நம்மளை ஒரு முனையிலிருந்து 4 முனைக்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டி சேர்த்துக்கிறாங்க. இப்படி கூட்டி சேர்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆனந்த களிப்புடனே சந்தோஷத்தோடு அவரோடு கூட நம்ம 1000 வருடம் அரசாள்றதுக்கு நம்ம இந்த பூமியிலிருந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம கடந்து போக போகிறோம். இந்த அனுபவத்தோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஆமென். நல்லதொரு செய்தி கொடுத்த ஆன்ட்டி அவர்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. யாவரும் ஆன்ட்டிக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் உங்கள் தனி ஜபத்துலேயும் குடும்ப ஜபத்துலேயும் நினச்சிக்கோங்க. இப்போ கூட இந்த கூட்டத்தின் முடிவு பாடலாக யாவரும் எழும்பி நின்று பாடல் எண் 309 பாடுவோம். இயேசு என் வழி நடத்த. பாடல் எண் 309. இயேசு என் வழி நடத்த வேறு ஏதும் வேண்டுமோ, சென்ற நாள் கிருபையாலாண்ட அவரில் சந்தேகமோ, தேவ சமாதானமாதல் எங்கவரில் தங்கவே, என நேரிட்டாலும் ஸ்தோத்திரம் இயேசின் செயல் நன்மையே, என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம் இயேசின் செயல் நன்மையே. இயேசு என் வழி நடத்தி சூழலிலும் தேற்றுறா, சோதனையில் கிருபை தந்து ஜீவ பம்போஷிக்கிறா, என் அடி தள்ளாடினாலும் என் ஆத்மா தவிக்கினும், பொங்குதே சந்தோஷ ஊற்று ஏதோ கண்மலை நின்றும், பொங்குதே சந்தோஷ ஊற்று ஏதோ கண்மலை நின்றும், இயேசு என் வழி நடத்த என்ன பூர்ண பேரன்பு, சாம்பூரண ஆறுதல்
ஆத்மா சாவாமை பூர்த்து ஏலங்கும் ராஜ்யம் சேர ஏதோ எந்த நித்ய கீதம் வழி எல்லாமே சோவே நித்ய கீதம் வழி எல்லாமே சோவே. இப்பொழுதும் இந்த கூட்டத்தின் முடிவு ஜெபத்தை நமது பள்ளியின் முதல்வர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலும் ஆண்டவரே ஒரு சிலராக நாங்கள் உடைய ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை கூட்டி வந்து சேர்த்திருக்கிறீர். அதுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம். இம்மட்டுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தி ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்தினால் எங்களை அற்புதமாக எங்களை வழிநடத்தி வந்தீர். அதுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கேட்ட சத்தியத்தை எங்களுக்கு நல்ல விதத்திலே பகிர்ந்து கொடுத்த நீர் சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகளிர் நிதாமே எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கவும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி செல்லத்தக்கதாக நீர்தாமே எங்களுக்கு நல்ல பலத்தை நீர்தாமே கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர்தாமே சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். சோயமானமாக இருக்கும் பிள்ளைகளை நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய கரத்தினால் அவர்களை தொட்டு நல்ல சுகத்தை நீர்தாமே கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்லதொரு கல்வி ஆண்டை ஆரம்பிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிரசனம் இந்த பள்ளியிலே இருக்கவும் ஆண்டவரே நிறைய மாணவர்கள் தொடர்ந்து வந்து சேர நீர்தாமே உறுதி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே வந்திருக்க அனைவரையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. பிரியாத நேசரின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம். நல்லது ஒரு நித்திரையை கொடுத்து ஆண்டவரே மறுபடியும் காலையிலே நாங்கள் எழுந்து உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீர்தாம் எங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுக்க முடியாய் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனத்தாழ்மையை ஜெயிக்கிறோம் பசுல பரம்பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகலங்களையும் மறவாதே, ஆமேன். என்னோடீரோம் என் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கீரோட்டாயிற்றே, மற்றொரு தாசை அற்று போயினோம், நீர்மை சகாய